வேற வேற கிராமங்களிலிருந்து வந்த 2 மனங்கள் ஒரே நோக்கத்தோடு அரசு அலுவலகத்தில் சந்தித்த நாள் அது. சந்து ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவன், மீனா இன்னொரு கிராமத்தைச் சேர்ந்தவள். இருவரும் ஒருவருக்கொருவர் தெரியாதவர்களாக இருந்தாலும் மனதில் ஒரே சிந்தனை, சமூகத்திற்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம். சந்து தனது கிராமத்தில் உயர்நிலைப் பள்ளி வசதி இல்லாததால் குழந்தைகள் தினமும் 10 கிலோமீட்டர் தூரம் சென்று படிக்க வேண்டிய நிலையை பார்த்து மனம் கஷ்டப்பட்டான். என் ஊரில் குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது, படிப்பு அவர்களுக்கே கிடைக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு அலுவலகத்தில் நடைபெறும் மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு சென்று அந்த பிரச்சினையை நேரில் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தான். அதே நேரத்தில் மீனாவும் தன் கிராமத்தில் ஆரம்ப பள்ளி போதிய வசதிகள் இல்லாமல் இருப்பதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். கட்டிடம் பழையது, ஆசிரியர்கள் குறைவு, குழந்தைகளுக்கு அடிப்படை வசதிகளே இல்லை. குழந்தைகளுக்கு நல்ல தொடக்கம் கிடைக்காவிட்டால் அவர்களின் எதிர்காலமே மங்கிப் போய்விடும் என்று நினைத்து கொண்டு அவளும் அதே அரசு சந்திப்பு கூட்டத்துக்கு செல்லத் தயாரானாள். அந்த நாள் காலை அரசு அலுவலகம் இருக்கும் சந்திப்பு சாலையில் மக்கள் கூட்டம் கூடத் தொடங்கியது. பல கிராமங்களிலிருந்து வந்தவர்கள் தங்களது கோரிக்கைகளையும் குறைகளையும் சொல்ல காத்திருந்தனர். சிலர் குடிநீர் பிரச்சினை, சிலர் சாலை வசதி, சிலர் மருத்துவமனை பற்றிய புகார்கள் என ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையை பற்றிய கவலைகளோடு நின்றனர். அந்த கூட்டத்தில் சந்துவும் இருந்தான். அவன் கையில் ஒரு பழைய கோப்பு பை. அதில் தனது கிராமத்தின் குழந்தைகள் பற்றிய குறிப்புகள், தூரம், வசதி இல்லாத நிலை எல்லாம் எழுதி கொண்டு வந்திருந்தான். அவன் முகத்தில் பதற்றமும் அதே சமயம் நம்பிக்கையும் கலந்து இருந்தது. இன்று ஏதாவது நல்ல முடிவு கிடைக்கணும் என்று அவன் மனதுக்குள் சொல்லிக் கொண்டான். அதே கூட்டத்தின் மறுபுறத்தில் மீனா நின்றாள். அவள் கையில் இருந்தது சில காகிதங்கள். அதில் அவள் கிராமத்தின் பள்ளி நிலை, ஆசிரியர் எண்ணிக்கை, மாணவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் பற்றி சுருக்கமாக எழுதி வைத்திருந்தாள். அவளுக்கும் மனதில் ஓர் அழுத்தம். நான் பேசினால் கேட்பார்களா? ஒரு பெண்ணாக நான் சொல்வதை அவர்கள் முக்கியமா எடுத்துக்கொள்வார்களா என்ற சந்தேகம் இருந்தாலும் அவள் மனதில் இருந்தது ஒரே எண்ணம், தன் கிராமத்தின் குழந்தைகளுக்காக பேச வேண்டுமென்ற தைரியம். கூட்டம் தொடங்கியது. அதிகாரிகள் மேடையில் அமர்ந்தனர். ஒவ்வொருவராக மக்கள் தங்களது பிரச்சினைகளை சொல்ல அழைக்கப்பட்டனர். சிலர் குரலில் கோபம், சிலர் கண்ணீரோடு, சிலர் தயக்கத்தோடு பேசினர். அந்த இடத்தில் சந்து எழுந்து நின்றான். அவன் குரல் முதலில் சற்றே நடுங்கினாலும் பிறகு தெளிவாக பேசத் தொடங்கினான். என் கிராமத்தில் உயர்நிலை பள்ளி இல்லை. எங்கள் குழந்தைகள் தினமும் நீண்ட தூரம் பயணம் செய்து படிக்கிறார்கள். பலர் நடுவில் படிப்பை விட்டுவிடுகிறார்கள். ஒரு பள்ளி இருந்தால் அவர்கள் வாழ்க்கை மாறும். தயவு செய்து இந்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்று நேர்மையாக சொன்னான். அவன் சொன்ன வார்த்தைகள் அதிகாரிகளின் கவனத்தையும் அங்கிருந்த மக்களின் மனையையும் தொட்டன. சிலர் தலையசைத்தனர், சிலர் மெதுவாக கைதட்டினார்கள். அதற்கு பிறகு மீனாவின் முறை வந்தது. அவள் எழுந்து நின்றாள். சற்று ஆழமா மூச்சை இழுத்துக்கொண்டு தைரியமாக பேசத் தொடங்கினாள். என் கிராமத்தில் ஆரம்ப பள்ளி இருக்கிறது, ஆனால் வசதிகள் இல்லை. குழந்தைகள் உட்கார சரியான இருக்கைகள் இல்லை. கட்டிடம் சிதிலமடைந்துள்ளது. ஆசிரியர்கள் குறைவு. ஆரம்ப கல்வி நல்லதாக இல்லை என்றால் அவர்கள் மேலே படிக்கவே முடியாது. தயவு செய்து எங்கள் கிராமத்துக்கும் உதவி செய்யுங்கள் என்று அவள் குரலில் ஒரு உறுதியுடன் சொன்னாள். அவள் கண்களில் தெரிந்தது கோபம் அல்ல, கவலை. அது அனைவரையும் பாதித்தது. கூட்டம் முடிந்த பிறகு மக்கள் மெதுவாக வெளியேறத் தொடங்கினர். சந்து ஒருபுறம் நின்று என்ன முடிவு வருமோ என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அப்போது அருகில் இருந்த மீனாவை கவனித்தான். அவள் கையில் இருந்த காகிதங்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டு நின்றாள். அவள் முகத்தில் இருந்த அந்த எளிமையான அமைதி சந்துவின் கவனத்தை ஈர்த்தது. அவன் தயங்கி தயங்கி அவளிடம் சென்றான். நீங்க தான் ஆரம்ப பள்ளி பற்றி பேசினீங்களா என்று மெதுவாக கேட்டான். மீனா சிரித்தாள். ஆமாம்,
நீங்க உயர்நிலைப் பள்ளி பற்றி பேசுனீங்க இல்லையா என்று கேட்டாள். அந்த சின்ன உரையாடலிலேயே இருவருக்கும் ஒரு இணைப்பு ஏற்பட்டது. இருவரும் ஒரே மாதிரி சமூகத்தை பற்றி சிந்திக்கிறவர்கள் என்பதை உணர்ந்தனர். சந்து சொன்னா, உங்க பேச்சு ரொம்ப நேர்மையாக இருந்தது. குழந்தைகள் பற்றி இப்படி கவலைப்படுறது ரொம்ப நல்ல விஷயம். மீனாவும் பதிலாக, நீங்க பேசினதும் அப்படித்தான். நாம இருவரும் வேற வேற கிராமமா இருந்தாலும் பிரச்சினை ஒரே மாதிரி தான் என்றாள். அந்த சந்திப்பு சாலையில் அத்தனை மக்களின் நடுவிலும் இருவரும் தனி உலகத்தில் இருப்பது போல பேசிக் கொண்டிருந்தனர். தங்கள் கிராமங்களைப் பற்றி, குழந்தைகள் பற்றி, சமூகத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் பற்றி பேசும்போது நேரம் போனதே தெரியவில்லை. சந்து சொன்னா, நாம இருவரும் சேர்ந்து அதிகாரிகளை தொடர்ந்து சந்திச்சு பேசினா ஒரே கிராமம் இல்ல, பல கிராமங்களுக்கு உதவலாம். மீனாவின் கண்களில் ஒரு ஒளி தெரிந்தது. ஆமா, ஒருத்தரா பேசினா கேட்காம போகலாம். ஆனா பல பேர் சேர்ந்தா கண்டிப்பா மாற்றம் வரும் என்றாள். அந்த நாள் முடிவில் இருவரும் தங்களது பெயர்களை அறிமுகம் செய்து கொண்டனர். சந்து தன் மொபைல் எண்ணை மீனாவிடம் கொடுத்தான். மீனாவும் தன் எண்ணை அவனிடம் கொடுத்தாள். ஏதாவது தகவல் வந்தா அல்லது ஏதாவது செய்யணும்னு இருந்தா ஒருத்தருக்கொருத்தர் சொல்லிக்கலாம் என்று சந்து சொன்னான். மீனாவும் இது ஒரு தொடக்கம்தான். நம்ம சந்திப்பு தற்செயலா இருந்தாலும் இதிலிருந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும் என்று சிரித்தாள். அந்த சிரிப்போடன் அவர்கள் பிரிந்தார்கள். ஆனால் அந்த நாள் சந்திப்பு இருவரின் வாழ்க்கையிலும் ஒரு புதிய பாதையை திறந்தது. அது வெறும் ஒரு கூட்டத்தில் நடந்த சின்ன அறிமுகம் அல்ல, சமூக சேவைக்காக ஒன்றாக நடக்கத் தொடங்கிய இரண்டு மனங்களின் முதல் படி. சந்துவுக்கும் மீனாவுக்கும் அந்த சந்திப்பு சாலை இனி ஒரு நினைவாக மட்டும் அல்ல, எதிர்காலத்தில் அவர்கள் செய்யப் போகும் மாற்றங்களுக்கான தொடக்க புள்ளியாக மாறியது.